ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானே திருதயங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆமென். இந்த நாளில் கூட நம்ம இந்த பார்த்த வசனம் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் என்ன என்று பார்ப்போம். சின்ன வயசில் நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும்னா உணவு, சாப்பாடு. நீங்கள் இப்போ கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. கையில் ஒரு சாக்லேட் வச்சுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. நீங்கள் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து அவங்களோட பேசுனீங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கு முன் வருவாங்க, பேசுவாங்க. இது சின்ன அந்த குழந்தைகளுக்கு உண்டான மென்டாலிட்டி அப்படி தான். இதே வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, எப்படி அழைத்து அவங்கள்ட்ட பேசுவீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா கூட உட்கார வைக்க முடியும், உட்கார வச்சு ஏதோ பேச முடியும். இந்த 15 வயதிலிருந்து ஒரு 20 வயதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள், எப்படி அவர்களுக்கு நீங்கள் பேசுவீங்க? அது நல்ல காரியமாக இருக்கட்டும், இல்லை அட்வைஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்களே நம்ம கையாள வேண்டியதாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள்ட்ட சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடம் வர தடை பண்ணாமல் இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா அவங்க மனசில் எந்தவித அழுக்கு, அலட்சியம், இல்லை ஒரு பெருமை, இல்லை ஒரு மேட்டிமை எதுவுமே இருக்காது. அவங்க எந்த கபடும் மற்றவர்களான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாமும் அப்படிதான். முதிர் வயதில் இருக்கிறவங்களை கூட நீங்கள் பாருங்களேன், அவங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து அனுபவித்திருப்பார்கள். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது 2 நிலைப்பாடில் நம்ம இதை பார்க்குறோம். ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, அவர்கள் வாழ்வில் எல்லா இன்ப துன்ப எல்லா வேதனைகளையும் கடந்து ஒரு முற்றிலுமாய் எல்லா அனுபவங்களையும் பெற்றதான ஒரு வாழ்க்கை. நீங்கள் அவங்கள்ட்ட பேசினாலும் ஒரு குழந்தையை போல தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாரையும் அன்பு செய்யுங்க, எல்லாரோடையும் நீங்கள் கரிசனையோடு இருங்க. அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன அட்வைஸாக இருக்குன்னா, நான் கண்ணை மூடும் மட்டும் இல்லை, நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறமும் ஒருவேளை நான் இறந்து போனால் கூட நீங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சி, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் கரிசனையோடு நீங்கள் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார் என்றால், பால் குடித்துட்டு ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்த ஒரு முதிர் வயதில் இருக்கிற ஒரு நிலை. இந்த 2 நிலையை கூட ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா இந்த 2 நிலையை அவங்களுக்கு தெரியும். அவங்க முற்றிலுமாய் கண்டிப்பாக அந்த கடைசி நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆண்டவர் பக்கத்தில் போய் சேர்ந்துப்பாங்க. இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, எந்த உணவை சாப்பிட்டாலும் ஜீரணமாகிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, இந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் ரொம்ப பாதுகாப்பாய் ஆண்டவருக்கு உரியதாய் நாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு கணக்கீடு இருக்கிறது. 15 வயது முதல் ஒரு 70 வயதுக்கு உண்டான இந்த வயதில் ரொம்ப ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு உண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். நம்மளுடைய கிரியைகள் அவருக்கு உகந்ததான ஒரு கிரியையாய் இருக்க வேண்டும். இந்த வாலிபரை பார்த்து, இந்த வயதானவர்களை பார்த்து தான் கேட்கிறாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நீங்கள் கேட்காத வேத வசனங்களா, நீங்கள் படிக்காத வேத வசனங்களா, இல்லை உங்களுக்கு சொல்லப்படாத பிரசங்கங்களா, இவ்வளோ விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க, அறிவுறுத்தப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய ஒரு நிலையில தானே இந்த காலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ நீங்கள் என்னத்தை தான் கேட்டீங்க? எதுக்காக தான் நீங்கள் வந்தீங்க? ஆலயத்துக்கு வந்தீங்க? இல்லை எதுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? நீங்கள் வந்து கடுமையான ஒரு சொல்லை இங்கே பயன்படுத்துகிறேன். மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுல வீடு கட்டுறதே நீங்கள் பாருங்கள். இங்கே நடந்துச்சு, நம்ம இங்கே பக்கத்தில் நடந்துச்சு. அவங்க ரொம்ப அழகாக வீடு கட்டி அவங்க வந்து அந்த கிரக பிரவேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹவுஸ் வார்மிங், அதை எல்லாத்தையும் செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஹைவேஸ்லேருந்து வந்தான், வந்து என்ன பண்ணிட்டான், அந்த அளவுலாம் வச்சானுங்க. அந்த ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா, ஹைவேஸ் வரப்போகுது. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த ரோடு வந்து ஹைவேஸ் வரப்போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீடெல்லாம் இடிபட போகுது சார் அப்படின்னு வந்து அவங்க சொன்னோன்னே அந்த வீடு கட்டினவங்க அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. என்னுடைய நிலத்தில், என்னுடைய இடத்துல நான் வீடு கட்டியிருக்கேன், அது எப்படி இங்கே ஹைவேஸ் வரும்னு நீங்கள் சொல்லலாம்? என்னுடைய இடம், நான் கொடுக்க மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து இருக்கிற அத்தனை வீடுகளும், இதில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸு, சர்ச்சஸ்ஸு, இது எல்லாமே இடிபட போகுதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும். இதுக்குண்டான தொகை வந்து, இது கொஞ்சம் தொகை வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டின விஷயத்தை இடித்துட்டு என் வாழ்க்கையை மறுபடியும் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அது எவ்வளோ கவலைகள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ உபத்திரவங்கள் இருக்கும், நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல தான் இந்த வாழ்க்கை. நாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நான் நன்றி சொல்வதிலே எனக்கு தடை இருக்கிறது. கிடைத்த பொருளுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கவில்லை, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நான் உண்மையாக இருக்கவில்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், இந்த வீடு எப்படி இடிக்கப்பட்டதோ அதே போல் நான் நினைச்சிட்டு இருப்பேன், என் வாழ்க்கையை நான் பெருசாக நான் வாழ போகிறேன், இந்த உலகம் எனக்கு உண்டானது, இந்த உலகத்தில் நான் பயங்கரமாக நான் வீடு கட்ட போகிறேன், நான் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ போகிறேன், இந்த ஊர்லேயே என்னை விட ஒரு செல்வந்தர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனதில் ஒரு பெரிய கோட்டையை நான் கட்டிக்கொண்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். நான் என்னுடைய அந்த கயிறை நான் விட்டுவிட்டேன். ஆண்டவரை பிடித்து கொள்வதில், அவரை அறிந்து கொள்வதில், இந்த உலகத்தை புரிந்து கொள்வதில் நான் என்னுடைய கயிறை விட்டுவிட்டேன் என்று தான் அர்த்தம். இந்த ரிலே ஓடிட்டே இருப்பாங்க, ரிலே ஓடுவாங்க. அவங்க வந்து 300 மீட்டர்ஸ் அப்படி ஓடுவாங்க, திருப்பி ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரே ஆளால் 300 மீட்டர்ஸ் ஓட முடியாதுன்றனால 5 பேரை 6 பேரை பிரிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஃபஸ்ட்டு ஓடுறவன் வந்து என்ன ஃபாஸ்ட்டில் ஓடுறானோ அதே ஃபாஸ்ட்டில் மற்றவர்களும் ஓடினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அந்த ரிலேயில் ரைஸ் வின் பண்ணுற அவங்க ஒரு டீம், இந்த வின் பண்ணுற ஒரு டீமாக அது இருக்கும். அப்போ எனக்கு போதிக்கப்பட்ட அதே வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வதிலே தடை இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த ரிலேயோடைய அந்த ஸ்பீட்லேருந்து அவர்கள் விலகுகிறார்கள் அர்த்தம். நான் இருக்கும் மட்டும் என் குடும்பத்தை நான் நன்றாக நடத்துவேன், அவர்களுக்கு நான் நல்லது கெட்டது செய்வேன், அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவரை அறிகிற அந்த போதனையை நான் அவர்களுக்கு காலம் முழுசும் போதிப்பேன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை மறந்து போவார்கள், அதை விட்டு விலகுவார்கள், அவருக்கு வந்து வழித்தப்பின் ஆடாய் போவார்கள் என்றால் இங்கே பிரச்சனை யாருக்கு அப்படின்றால் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த பிரச்சனை வந்து சேரும். நீ வந்து சாதாரண ஆளுன்னு நான் நினைக்கல, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு சொன்ன வசனங்களும் உனக்கு கொடுத்த ப்ராக்டிஸும் இன்னும் நீ ஒரு பெரிய ஆளாக ஆக வேண்டிய ஆள். இன்னைக்கு நீ ரோட்டில் படுத்திருக்க, நீ வந்து எல்லா இச்சையிலையும் அடிபட்டு விழுந்து கீழே விழுந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நீ விழுந்திருக்கேன்னா, அப்போ அந்த ரிலேயில் நீ ஓடின ஸ்பீடோடைய அளவு வந்து உன்னோட முன்னோர்கள் வந்து 100% ஓடிருக்காங்கன்னா நீ வந்து 20% கூட கொடுக்கலன்னா உனக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும்? இந்த பரமபிதாவின் இந்த பந்தய ஓட்டத்திலே உன்னுடைய முன்னோர்கள் ஓடி அந்த இலக்கை பெறுவதற்கு உண்டான ஒரு கீயை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் அந்த கீயை எடுத்துட்டு அதே ஸ்பீடில் ஓடினா தானே பின்வரும் சந்ததியும் அதே ஃபாஸ்ட்டில் இருக்கும், நம்ம போக வேண்டிய இலக்குக்கு போக முடியும். இல்லைங்க, அவங்களாம் நல்லா இருந்தாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, இப்போல்லாம் எங்களுக்கு சாப்பாடுலாம் சரியில்லைங்க, இந்த காரணம்லாம் உங்களுக்கு சொல்லாதீங்க. எல்லா ஆசீர்வாதமும் பெறப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் நீ என் பால் தான் குடிப்பேன், எனக்கு வந்து மீட்டு வேணாம், சாப்பாடு வேணாம், நான் இப்படியே இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே பக்குவமாக படுத்துக்கிறேன்னா இது என்ன ஒரு வாழ்க்கை?
இந்த வாழ்க்கை வேண்டாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இன்னும் நீங்க பெரிய ஆளாக இருக்க வேண்டிய போதகர் என்று சொல்ற இந்த பதம் என்ன என்றால், நீங்கள் அனைத்தையும் கற்ற ஒரு அறிஞராய் இருக்க வேண்டும். வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு பெரிய அறிஞராய் இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தை நடத்தி செல்லுகிற பலன் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். இன்னும் நான் பால் குடிக்கிறவனாகவே இருப்பேன், இன்னும் நான் வேத வசனத்தை நான் படிக்கல, சும்மா கையில தாங்க வச்சிருந்தேன், ஆனா இதை ஒரு நாள் கூட திறந்து பார்த்ததில்லை என்று நீ சொல்வீர்களானால் இது மிகவும் தண்டனைக்கு உண்டான விஷயம், கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஒரு நல்ல தகப்பனாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஒரு நல்ல தாயாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, ஒரு நல்ல அண்ணனாய் அக்காவாய் இந்த குடும்பத்தை நடத்தி செல்கிற எல்லா பலத்தையும் பெற்றிருக்கிற உனக்கு மறுபடியும் புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஒரு தகப்பன் என்றால் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பது உனக்கு தெரியாமல் போனால் வேற ஒருத்தன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா, அப்ப ஒரு தகப்பனுடைய ஸ்தானம் என்ன, அவனுடைய வேலை என்ன என்பது உனக்கு தெரியவில்லை என்றால், நான் பால் குடிக்கிற பிள்ளையா தான் இருப்பாங்க. இல்லைங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. அப்ப நீ எதுக்கு இந்த உலகத்துல இருந்து வேஸ்ட்? உன்னுடைய ரோல் என்னன்னே தெரியாம நீ இந்த ரிலேல, இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாயாகில் நீ பிறந்ததே வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கடிந்தலுக்கு உண்டான ஒரு வேதவசனமாய் இங்க பார்க்கப்படுகிறது. பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். உனக்கு நான் நினைச்சேன் நீ சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடும், அதுல உனக்கு பலன் கிடைச்சிடும், நீ இனி வருகிற காலங்களில் எல்லாத்தையும் நீ பார்த்து கொள்வ, என்னுடைய வேத வசனத்தின்படி நடப்ப, எல்லாம் நன்மையினாலே முடிச்சுட்டுவா என்று நான் நினைத்தா, பழைய வாழ்க்கையில போய் வாழ்ந்துட்டு சாக்கடையில போய் விழுந்துட்டு நீ ஆண்டவர் விட்டு விலகுவாயானால் இது எதுக்கு இந்த வாழ்க்கை? நீ உயிரோடு இருப்பதே வேஸ்ட் என்றது அந்த பதத்தை தான் குறிக்கிறது. பலமான ஆகாரமான நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க. ஏங்க நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணாதானே தெரியும் அது எவ்வளவு வெயிட், அது பண்றதுனால எவ்வளவு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப இந்த வேதவசத்தை நீங்க ஒழுங்கா படிச்சாதானே இது வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி உதவியா இருக்கும். இப்போ 2 விஷயம் நான் சொல்றது என்னன்னா, ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு வாழ்க்கையோடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்துவிடும். நீதியின் வசனத்தை நீங்க அணிந்து கொள்ள முடியும். நீதிபரராக இருக்கிறார், அப்ப அவருக்கு இருக்கிற சிந்தையும் அவருக்குண்டான குணாதிசயங்களும் நமக்கு வரும். ஒரு போதகர் பிரீச் பண்ண நான் கேட்டேன், கிறிஸ்துவை போல நான் மாறிடுவேன்னா அவரை போல உன்னால மாற முடியுமா? எப்படி மாற முடியும்? நீ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து இயேசுக்கு உண்டான சிந்தை எனக்குள் இருக்க கடவுது என்று நாம் படித்து விட்டு அவரை போல மாறாவிட்டால் எப்படி நம்ம பரம பந்தயத்திலே அழைப்புக்குள்ளாக போக முடியும்? இங்க பாருங்க, இங்க ஒரு வசனம் படிக்கிறேன் நான், ரொம்ப முக்கியமான வசனம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பிதாவினால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, எபிரியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்ப கிறிஸ்துவாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே நீங்க வந்தீங்கன்னா 2 எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இங்க பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு, இந்த மரண பயத்திலே இருக்கிற நம்மளை விடுதலை பண்ணும்படி அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாவ மன்னிப்பு நமக்கு வர வேண்டுமென்றால் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டே உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டே கர்த்தர் இந்த உலகத்தை ஜனிப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜனிப்பித்தார், இவரை கொண்டே எல்லாம் உண்டாயின. ஆனாலும் உண்டாக்கப்பட்ட மனுஷனை போல இந்த உலகத்துக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் இரத்தமும் சதையுமாய் இருக்கிற இந்த மனிதனை போல பிறக்க வேண்டும் என்று பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று எல்லாரும் கேட்டா, நீங்க இந்த வசனத்தை நீங்க கோட் பண்ணி காமிங்க. பிள்ளைகளாகிய நான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல என்னை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை துரத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் நாம் வாழ்கிற காலமெல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த உலகம் என்ன செய்யுமோ, கொரோனா வருமா, இது வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனை விரட்டுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். இரத்த சாட்சியை மரித்தார், ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இன்று பிசாசானவன் வெட்கப்பட்டு அவன் பாதாளத்திலே சங்கிலியினாலே அடைக்கப்பட்டிருக்கிறான். இன்று கர்த்தர் நம்மோடு உயிரோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு இருக்குமானால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். இப்படிதான ஒரு புரிதல் ஏன் உனக்கு இல்லை? ஆவியானவர் ஒருவேளை நமக்குள்ள வந்திருந்தார்னா, இப்படிப்பட்டதான வாழ்க்கையை ஜெயிக்கிற ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஏன் பயம் வருகிறது? நான் ஏன் இன்னும் பால் குடிக்கிறவனாக இருக்க வேண்டும்? நான் தான் எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்கிற ஒரு பலன் எனக்கு கிடைத்து விட்டதே. நான் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் என்ன அறிவை பெற்றிருக்கிறேன்? போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களையும் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உனக்கு உபதேசிக்க வேண்டிய நிலையிலே நான் இருப்பேன். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு தேவையா? எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் உனக்கு அறிவு இருக்காது. நீ எந்த அறிவையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு ஜடம் போல நான் இந்த உலகத்தை வாழ்வேன். ஆனால் நல்லா நேரத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு நான் தூங்குவேன். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள மாட்டேன். அவரை பற்றி மற்றவர்களிடம் போய் நான் பிரசங்கிக்க மாட்டேன். மற்றவர்களிடம் நான் பெற்றுக்கொண்ட நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சாட்சியை சொல்ல மாட்டேன்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். ஆனால் இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் ஏன் சொல்வதில் வெட்கப்பட வேண்டும்? துணிகரமா என்னத்தை செய்ய முடியும்? நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிப்பேன், சாட்சியாக சொல்வேன். நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டபடினாலே, பரிசுத்தமான ஒரு வஸ்திரத்தை வெண்ணாடையை நான் தரித்து கொண்டபடினாலே எந்த அழுக்கும் என்னை ஒட்டிவிடாதபடி நான் நகர்ந்து இருப்பேன். என் கூட பயணிக்கிறவர்களுக்கும் நீதியின் வஸ்திரத்தை உடித்துக் கொள்ளும்படியாக போதிப்பேன். இந்த நீதியின் வஸ்திரம் என்பது ரொம்ப வெண்மையான வஸ்திரம். நான் வெள்ளாடை உடுத்தி நான் இந்த ஆலயத்திலையும் மற்ற காரியங்களையும் நான் பங்கு பெறுவேன் என்றால், அமர்ந்திருக்கிறவர்களையும் நான் வெண்ணாடை உடுத்துறதுக்கு அவர்களையும் அழைப்பேன். அவர்களுக்கு நான் போதிப்பேன். அவர்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். நான் ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் அதை உடுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நாம் இங்க பார்க்கிறோம். இங்க பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப இந்த வாழ்க்கை, அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றும் உண்மையாக செய்து எல்லாவற்றும், அதாவது மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்தது போல நாமும் மரண பரியந்தம் அவர் சொன்ன கற்பனைகளின்படி நடப்போமானால், ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். நீங்க அழைத்த அழைப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி இருக்கு. அங்கே அப்ரண்டிஸாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறான் ஒரு பையன். அவன் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஜாப் போட்டு கொடுத்துட்டாங்க. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்வைசர் பார்க்குறாரு, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த வேலையை மறுபடியும் மிஸ்டேக்கு இல்லைப்பா, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த அப்ரண்டிஸ் டைமில் அவன் ஒழுங்காக அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஒழுங்காக அட்டன் பண்ணாதனால அவனுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்றது தெரியாமல் அவனுக்கு தெரிந்த அறிவில் அவன் செய்யும் பட்சத்தில் சூப்பர்வைசர் 3வது அட்டம்ப்டில் அவனை செக் பண்ணும்போது தான் தெரியுது அவனுக்கு இந்த ஃபால்ட்டே அட்டன் பண்ண தெரியல, இதில் பிரச்சனை இருக்குன்றது அவனை தெரிந்து கொண்டான். அதே போல தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வேதத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பட்சத்தில் எனக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியல, ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல, ஒரு வேதத்தை படிக்க தெரியல அப்படி என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய வேலை இல்லை, அவருடைய வார்த்தையை சொல்வது என்னுடைய வேலை இல்லை, சாட்சி சொல்வது என்னுடைய வேலை இல்லை என்று நான் சொல்லி ஒதுங்குவேன். ஆனால் பால் சாப்பிடுற குழந்தையாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு வேதத்தின் அர்த்தம் தெரியவில்லை, சொல்ற வசனத்தை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, வேதத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை.
எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. ஆர்வம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்க முடியும். அதே போல தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே நீங்கள் ஆர்வம் காட்டினீர்களானால் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இருக்கும். நீங்கள் ஓடின இதே ஸ்பீடில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்பீடில் அவங்களையும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு உண்டான அந்த ரிலேயில் அவங்களையும் நீங்கள் அதில் பங்கேற்க வைக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் மாத்திரம் சுதந்திரிக்க கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை விட்டு செல்ல வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு உண்டான பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரேயானால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருப்பேன். நான் பலமான ஆகாரத்தை உண்ணுகிற, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற, சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற, அதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளையாக நான் மாறிவிடுவேன். இங்கே பாருங்க, 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எனக்கு எப்படியாய் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்படியாய் நாம் பால் உண்ணுகிறவர்களாய் இல்லாமல் எந்த ஆகாரத்தையும் நான் ருசி பார்க்கிறவனாய், எந்த வசனத்தையும் நான் உள்வாங்கினவனாய், அவருடைய நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவனாய், அணிந்து கொண்ட வஸ்திரத்தின்படி அதே பரிசுத்தத்திலே மற்றவர்களை நான் நடத்துகிறவனாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை சாட்சி சொல்கிற ஒரு மகனாய் நான் வாழ்வேன். மற்றவர்களையும் நான் வாழ வைக்கிறதுக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.